தமிழகத்தில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக 1000க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர். இந்நிலையை போக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உடல் உறுப்பு தானம் பெறுவதற்கான அறுவை சிகிச்சை செய்ய அங்கீகாரம் வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உடல் உறுப்புகளை தானமாக கொடுப்பது மத கோட்பாடுகளை மீறிய செயல் என்ற நிலை தற்போது மாறி வருகிறது. இயற்கை மரணம் அடைந்தவர்களின் கண்ணும் தோளும் தானமாக பெறப்படுகிறது. அதேபோன்று மூளைச்சாவு அடைந்தவர்களின் உடலிலிருந்து இதயம், கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம் போன்ற 8 உறுப்புகளை தானமாக பெற முடிகிறது. ஒருவர் மூளைச்சாவு அடைந்துவிட்டார் என்பதை அறுவை சிகிச்சை நிபுணர்கள், நரம்பியல் மருத்துவர், அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவர் அடங்கிய 4 குழு முழுமையாக பரிசோதனை செய்து உத்தரவிட வேண்டும். அதன் பின்னர் உறவினர்களின் ஒப்புதலின்படியே உறுப்புகள் தானமாக பெற முடியும் என்கின்றனர் மருத்துவர்கள். இப்போ 2 வகையாக பிரிக்கலாம். இறந்தவங்ககிட்டேருந்து ஒரு சில உறுப்பு எடுக்க முடியும். உயிரோடு இருக்கும்போது ஒரு சில உறுப்பு எடுக்க முடியும். இப்போ இறந்தவங்க அப்படின்னா இப்போ வீட்டில் மாரடைப்பால் இறக்குறாங்க, இல்லை வேறு ஏதாவது இயற்கை காரணங்களால் இறக்குறாங்க அப்படின்னா என்னென்ன உறுப்பு எடுக்கலாம்? வீட்டில் இருக்கும்போது எடுக்கலாம் அப்படின்னா கண்கள் 2 எடுக்கலாம், தோல் எடுக்கலாம். கண்கள் எடுத்து பொருத்த முடியும். தோல் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பேர்ன்ஸ் எல்லாம் இருக்காங்க, நெருப்பு காயங்கள் ஏற்பட்டு இருக்கவங்களுக்குலாம் தோலை ட்ரெஸ்ஸிங்காக கொடுக்க முடியும். தமிழகத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் இதுவரை மூளைச்சாவு அடைந்த 823 நபர்களின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளது. இதன் மூலம் இதயம், சிறுநீரகம் போன்ற 2629 உறுப்புகள் மற்றும் இதய வால்வுகள், இரத்த நாளங்கள், கண் மற்றும் தோல் போன்ற 4601 உறுப்புகள் பெறப்பட்டுள்ளன. 24 மணி நேரமும் செயல்படும் அனைத்து அறுவை சிகிச்சை நிபுணர்களுடைய மருத்துவமனைகளுக்கே உறுப்பு தான அறுவை சிகிச்சைக்கு அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த அங்கீகாரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கும் வழங்கப்படலாம் என இந்திய மருத்துவ கவுன்சில் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டின்னு இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்காங்க, இந்தியா டெல்லிலையும் இருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டேட் அந்த அத்தாரிட்டி கிட்ட அவங்க பதிவு பண்ணி அவங்ககிட்ட லைசன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருக்கணும். முதலே இவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த தகுதியெல்லாம் இருக்குது, ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது, 24 மணி நேரம் ஐசியூ இருக்குது, 24 மணி நேரம் டீம் ரவுண்ட் த கிளாக் சர்ஜரி டீம் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ், ஆம்புலன்ஸ், அவங்களுக்கு அவங்க ஒரு என்னென்ன க்ரைட்டீரியா எல்லாம் சொல்கிறாங்க அத்தனை க்ரைட்டீரியாவும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். உடல் உறுப்பு தானம் செய்வது குறித்த விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்து வருகின்ற போதும் 6000க்கும் மேற்பட்டோருக்கு பல்வேறு உடல் உறுப்புகள் தேவை என பதிவு செய்து காத்திருக்கின்றனர். எனவே இதனை சரி செய்ய தமிழகத்தில் உள்ள 21 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மூளைச்சாவு அடைபவர்களின் உறுப்புகள் அங்கே தானம் பெறுவதற்கான அங்கீகாரம் அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் வலியுறுத்துகிறார். அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அரசாங்க மருத்துவமனைகளில் இதற்குண்டான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து தானம் பெறுகிற உறுப்புகளை பாதுகாக்க, தானம் தேவைப்படுகிற அந்த மனித உயிர்களை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் உடனடியாக அரசு மருத்துவமனைகளை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வியாபார நோக்கில் அல்லாமல் சேவை நோக்கில் தானமாக வழங்கப்படும் உடல் உறுப்புகள் அரசு மருத்துவமனையிலும் தானமாக வழங்கப்பட்டால் உறுப்பு தேவைகள் பூர்த்தி அடைவதோடு பல உயிர்கள் காக்கப்படும் என்பது பலதரப்பு மக்களின் கருத்து. ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ஷெர்லி, நியூஸ் 7 தமிழ், கோவை.